சரி மோடியும் சரி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து எழுச்சியற்று காணப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்காரு. மாசு வந்து அன்னைக்கு வந்திருக்கணும். கூட்டம் குறைவா எங்க கூட்டம் நிறைய இருக்கிறத விட்டுட்டு குறைவா இருக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு சேர் தான் இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் தான் மக்கள் வருவாங்க. தம்பிங்க எப்ப வருவாங்க? கூட்டம் ஆரம்பிக்கும் போது வர மாட்டாங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால காலி சேர் எடுக்க வருவாங்க. ஆக அப்படி எடுத்த விஷுவல் தான். நான் வேணா உங்களுக்கு விஷுவலை ஷேர் பண்றேன். எல்லா இடங்களிலும் அந்த இந்த மாதிரி கூட்டம் குறையணுன்றதுக்காக தான் போலீஸை வச்சு கெடுபிடி பண்ணி 40% மக்களை வரவிடாம ஆக்குனாங்க. அதையும் மீறி மக்கள் வந்தாங்க. அதனால பாஜக தொண்டர்களின் உழைப்பை சரியா தவறா சொல்லாதுங்க. அதுல செல்வ பெருந்தகை வேற அவங்க கட்சிக்கு கூட்டம் வருதான்னு பாக்கணும். ஒரு 4 பேர் தான் ரயில்வே டிராக்குள்ளே போய் போராட்டம் நடத்துறாங்க. இதுல வேற எங்களுக்கு கூட்டம் வரலையா? எங்களுக்கு மக்கள் ஆதரவு. இப்ப நான் ஏன் கேக்குறேன், இபிஎஸ் கூட்டத்தை பத்தி பேசுறாரு, ஸ்டாலின் அண்ணன் மாசு கூட்டத்தை பத்தி பேசுறாரு, பெருந்தகை கூட்டத்தை பத்தி ஏன் அந்த கூட்டம் இவர்களுக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒண்ணுமே இல்லைன்னா விட்டு போக வேண்டியதானே. எங்களை பத்தி கவலை இல்லைன்னா விட்டு போக வேண்டியதானே. ஏன் எல்லாரையும் பற்றி பேசுறீங்கன்னா நீங்க எல்லாம் பயந்து போயிருக்கிறீர்கள் என்றார். அப்பனா அவங்க சும்மா இருக்கலாமே, ஏன் அவங்க அதை பத்தி கமெண்ட் பண்றாங்க? மாற்றம் வந்துவிடும் என்பதற்கு பதற்றப்பட்டு தான் திமுகவும் சரி அதிமுகவும் பத்தி பேசுறாங்க. அதை பற்றி மாற்றமே இல்லைன்னு சொன்னா இவங்க ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? ஆக எங்கள் தலைவர்கள் டெல்லியில இருக்காங்க. இப்ப நீங்க சென்னை தலைநகர்ல இருந்து மற்ற மாவட்டத்துக்கு போய் நீங்க பிரச்சாரம் செய்யலையா? எங்க தலைவர்கள் டெல்லியில இருந்து வராங்க, வந்து தமிழக மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி பிரதமர் வேட்பாளர். இன்னைக்கு நாங்கெல்லாம் பெருமையாக களத்தில் இருப்பதற்கு காரணம் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார். அதே அதிமுகவுக்கு கேட்கிற யாரு பிரதமர் வேட்பாளர்? அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, முதல்வர் வேட்பாளர் கிடையாது. திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. ஆக அப்படி இருக்கும் பொழுது திமுகவோட பிரதமர் வேட்பாளரை தேடணும்னா ஜெயிலா தான் போய் தேடணும். கெஜ்ரிவால் போய் தேடணும். அதே மாதிரி அமைச்சர்களை தேடணும், ஜெயிலா தான் போய் தேடணும். நாங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கோம், எந்த குற்றச்சாட்டும் இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் 23 கேள்வி கேட்கிறாராம். 23 கேள்வியில 100 கேள்வி என்னால முதலமைச்சரை கேட்க முடியும். எல்லா கேள்வியும் திருப்பி போட்டு நீங்க ஆட்சியில மத்தியில இருக்கும் போது 100 கேள்வி 25 கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம், ஒரே கேள்விதான். இவை எல்லாமே புதுசா வந்த பிரச்சனை இல்ல. நீங்க மத்தியில ஆட்சியில இருந்தீங்க. 4-5 அமைச்சர்கள் தமிழகத்துல இருந்து அங்க இருந்தாங்க. இப்ப எங்களுக்கு கூட ஒரு அமைச்சர் தான் இருக்கிறாரு. அத்தனை பேர் இருக்கும்போது நீங்க ஏன் இதை செய்யல? வழக்காடு மன்றத்துல தமிழா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டா இருக்கட்டும். ஜல்லிக்கட்டு நாங்க கொண்டு வந்ததுங்க. அதே மாதிரி நீட்டுக்கு முதல் ஆரம்ப புள்ளி போட்டது இவங்கிட்ட தான். அதனால அதே கேள்வி, ஒரே கேள்விதான் நான் ஸ்டாலின் கேட்கிறேன். 23 கேள்வி 25 கேள்வி கேட்கறது இருக்கட்டும், ஒரே கேள்விதான். இது அனைத்துமே நீங்க மத்தியில ஆட்சியில இருக்கும்போது ஏன் செய்யல, அதுக்கு பதில் சொல்லட்டும். இதுக்கு பிரிச்சு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.